ரீசெண்டா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. அதாவது நான் மேத்ஸ் இல்லாத ஒரு டிகிரி வந்து படிச்சிருக்கேன். பட் எனக்கு பேங்க் ஜாப் வந்து ட்ரை பண்ணலாமா? அந்த மாரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த 1 மினிட் வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் நெறைய வீடியோல வந்து நம்ம பார்த்துருக்கோம். மினிமம் எலிஜிபிள் ஒரு டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு 70, 80% மேல பேங்க் ஜாபோட எலிஜிபிள் அப்படின்னாவே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாரி தான் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து இந்த டிகிரி தான் படிச்சிருக்கணும், இந்த டிகிரி தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி கேட்க மாட்டாங்க. முக்கியமா கிளர்க் பிஓ போஸ்டிங்க்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா, ஐபிபிஎஸ்ஸா இருக்கட்டும், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியா இருக்கட்டும், இல்ல எஸ்பிஐ எக்ஸாம்ஸா இருக்கட்டும், கிளர்க் பிஓக்கு ஈக்குவலா இருக்க போஸ்டிங் ட்ரை பண்றீங்க அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொன்றில் கொஞ்சம் நேம் வைஸா டிஃப்ரெண்ட்டாக வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐபிபிஎஸ்ல டேரக்டர் கிளர்க் அப்படிம்பாங்க, எஸ்பிஐல ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பேஸ் எலிஜிபிள். பட் பேங்க் ஜாப் பொறுத்தவரை மேக்ஸிமம் டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங் ஆப்டியூட் ரெலவெண்ட்டாக இருக்கனால, சப்போஸ் மேக்ஸ் வந்து மெயின் பேப்பராக இருக்க ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் கொஞ்சம் ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்